வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரியில ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆனா கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஒரு சிம்பிள் கேள்வி. நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா, சில லிக்விட்ஸை ஒண்ணா மிக்ஸ் பண்ணும்போது அந்த கண்டெய்னர் ஏன் சடனா சூடாகுது? இந்த கேள்விக்கு பதில் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் உள்ள தான் ஒளிஞ்சிருக்கு. ரைட். அந்த ஹீட் ஏன் வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பெர்ஃபெக்ட் மிக்ஸ்சர், அதாவது ஒரு ஐடியல் சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம இன்னைக்கு டாபிக், ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ். சரி, ஆப்னா அந்த ஐடியல் சொல்யூஷனா என்ன? அதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குன்னு பாப்போம் வாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பெர்ஃபெக்ட் வேர்ல்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அங்க எல்லா மாலிக்யூல் இன்டராக்ஷன்ஸும் எக்ஸாக்ட்டா ஒரே மாதிரி இருக்கும். அதாவது ஒரு சொல்யூட் மாலிக்யூலும் சால்வெண்ட் மாலிக்யூலும் அட்ராக்ட் பண்ற ஃபோர்ஸும், ரெண்டு சொல்யூட் மாலிக்யூல்ஸ் அட்ராக்ட் பண்ற ஃபோர்ஸும், ரெண்டு சால்வெண்ட் மாலிக்யூல்ஸ் அட்ராக்ட் பண்ற ஃபோர்ஸும் எல்லாமே சேம் டு சேம். மாலிக்யூல்ஸ்க்கு நடுவுல நீ நல்ல ஃப்ரெண்ட், நீ வேணாம்னு எந்த ஃபேவரட்டிசமும் கிடையாது. ஓகே, ஐடியல் சொல்யூஷனோட டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன், த ஃபார்மல் டெஃபினிஷன் பார்ப்போம். ஒரு ஐடியல் சொல்யூஷன்ல இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் எல்லா கம்போனன்ட்ஸ்க்கும் ஐடென்டிக்கலா இருக்கும். மிக்ஸ் பண்ணும்போது எந்த ஹீட்டும் ரிலீஸ் ஆகாது, அப்சர்வும் ஆகாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அது ரவுல்ட்ஸ் லாவை பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணும். ரவுல்ட்ஸ் லானா என்ன? சிம்பிளா ஒரு மிக்சர் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரை ப்ரெடிக்ட் பண்ற ஒரு ரூல். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மோஸ்ட்லி ஒரு தியோரட்டிக்கல் ஐடியா தான், ரியல் லைஃப்ல ரொம்ப ரேர். ரைட். அந்த டெஃபினேஷன்ல இருக்கிற 3 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸை இப்போ பிரேக் டவுன் பண்ணலாம். ரூல் நம்பர் 1, அது ரவுல்ட்ஸ் லாவை பர்ஃபெக்ட்லி ஒபே பண்ணணும், நோ எக்ஸெப்ஷன்ஸ். ரூல் நம்பர் 2, ஹீட் சேஞ்ச் ஆன் மிக்சிங், அதை நம்ம டெல்டா ஹெச் மிக்ஸ்னு சொல்லுவோம், அது 0வா இருக்கணும். நம்ம அந்த லிக்விட்ஸை மிக்ஸ் பண்ணும்போது கண்டெய்னர் சூடாகவும் கூடாது, ஜில்லுன்னு ஆகவும் கூடாது. எக்ஸாக்ட்லி த சேம் டெம்பரேச்சர். அண்ட் ஃபைனலி ரூல் நம்பர் 3, வால்யூம் சேஞ்ச் ஆன் மிக்சிங், அதாவது டெல்டா வி மிக்ஸ், அதுவும் 0வா இருக்கணும். இப்போ 50 ml + 50 ml மிக்ஸ் பண்ணா ஃபைனல் வால்யூம் எக்ஸாக்ட்லி 100 ml இருக்கணும். ஒரு டிராப் கூட கூடவோ குறையவோ கூடாது. ஸோ இதெல்லாம் ஐடியல் கேஸ்ல. ஆனா நம்ம வாழ்ற ரியல் வேர்ல்ட்ல மோஸ்ட் சொல்யூஷன்ஸ் இப்படி பர்ஃபெக்டா பிஹேவ் பண்றதில்ல. அவை இந்த ஐடியல் பிஹேவியர்ல இருந்து கொஞ்சம் இல்ல நிறையாவே டீவியேட் ஆகும். ஸோ த பிக் கொஸ்டின் இஸ், ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு காரணம் ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள். இந்த கோட்ல சொல்ற மாதிரி ரியல் சொல்யூஷன்ஸ்ல நம்ம மிக்ஸ் பண்ற சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் பியூர் காம்போனன்ட்ஸ்குள்ள இருக்கிற ஃபோர்ஸஸோட டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த ஃபோர்ஸ் டிஃபரன்ஸ் தான் இந்த டீவியேஷனுக்கு மெயின் ரீசன். ஓகே, ஸோ இந்த டேவியேஷன்லயே 2 டைப்ஸ் இருக்கு, பாசிட்டிவ் டேவியேஷன் அண்ட் நெகட்டிவ் டேவியேஷன். பாசிட்டிவ் டேவியேஷன்ல என்ன ஆகும்னா, நம்ம மிக்ஸ் பண்ண சால்யூட் சால்வெண்ட் இன்டராக்ஷன் யானி ஏபி இன்டராக்ஷன் ரொம்ப வீக்கா இருக்கும். அதாவது பியூர் காம்போனன்ட்ஸ்க்கு இருக்கிற அட்ராக்ஷனை விட இது வீக். அப்போ மாலிக்யூல்ஸ்க்கு ஃப்ரீடம் ஜாஸ்தி, ஸோ ஈஸியா எஸ்கேப் ஆகி வேப்பர் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடும். ஆனா நெகட்டிவ் டேவியேஷன்ல த ஸ்டோரி இஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட். இங்க ஏபி இன்டராக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், மாலிக்யூல்ஸை அப்படியே லாக் பண்ணி வச்சுக்கும். ஸோ மாலிக்யூல்ஸ் எஸ்கேப் பண்றது கஷ்டம், வேப்பர் ப்ரெஷர் குறைஞ்சிடும், அண்ட் இந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் பாண்ட் ஃபார்ம் ஆகுறதால எனர்ஜி ரிலீஸ் ஆகும், அதாவது ஹீட் ரிலீஸ் ஆகும். இங்க தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல கேட்ட கேள்விக்கு பதில் ஒளிஞ்சிருக்கு. இன்னும் கிளியரா புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் அனாலஜி பார்ப்போம். ஒரு பேக்ல எல்லாமே ஒரே சைஸ், ஒரே வெயிட்ல இருக்கிற பால்ஸை மிக்ஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு ஐடியல் சொல்யூஷன். எந்த ப்ரெஃபரன்ஸும் இல்லாம எல்லாம் ஒன்னா கலந்துடும். ஆனா இப்போ இமேஜின் பண்ணுங்க, கொஞ்சம் பால்ஸ்ல ஆயில் பூசிருக்கும், இன்னும் கொஞ்சம் பால்ஸ் தண்ணி அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ இத ஒன்னா மிக்ஸ் பண்ணா என்ன ஆகும்? ஆயில் பால்ஸ் கூட சேர்ந்துக்கும், வாட்டர் லவிங் பால்ஸ் ஒன்னா சேர்ந்துக்கும். உங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் மிக்சர் கிடைக்காது, ரைட்? இதுதான் ஒரு நான் ஐடியல் சொல்யூஷனோட பிஹேவியர். சரி, இப்போ நம்ம மாலிகுலர் லெவலுக்கு போய் 2 டிஃப்ரெண்ட் மிக்சர்ஸை கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஒன்னு ஆல்மோஸ்ட் ஒரு பெர்ஃபெக்ட் பாய், இன்னொன்னு ரூல்ஸை பிரேக் பண்ற நான் ஐடியல் மிக்சர். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், லெட்ஸ் பிக்சர் மிக்சிங் ஹெக்சேன் வித் ஹெப்டேன். இவங்க 2 பேரும் கசின்ஸ் மாதிரி, ரெண்டுமே சிம்பிளா நான் போலா மாலிக்யூல்ஸ். ஸோ இவங்க ஃபார்ம் பண்ற சொல்யூஷன் ஆல்மோஸ்ட் ஒரு ஐடியல் சொல்யூஷனுக்கு பக்கத்துல வரும். இங்க பாருங்க, ஹெக்சேனுக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ், ஹெப்டேனுக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ், அண்ட் ஹெப்டேனுக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் எல்லாமே வீக் லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸஸ் தான். ஸோ பேசிக்கலி ஆல் த ஃபோர்ஸஸ் ஆர் சிமிலர் இன் ஸ்ட்ரெங்த். அதனால மாலிக்யூல்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸே இல்லை, அவங்க ஹாப்பியா ரேண்டமா மிக்ஸ் ஆகுறாங்க. ரிசல்ட், நோ ஹீட் சேஞ்ச், நோ வால்யூம் சேஞ்ச். அண்ட் எஸ், இட் ஃபாலோஸ் ரவுல்ஸ் லா பிரிட்டி. ஓகே, அது ஐடியல் கேஸ். ஆனா இப்போ நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினை மிக்ஸ் பண்ணலாம், ஆசிட்டோன் அண்ட் குளோரோஃபார்ம். இங்க தி என்டையர் ஸ்டோரி சேஞ்சஸ். இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அ நான் ஐடியல் சொல்யூஷன். ஸோ இங்க என்ன நடக்குது? அசிட்டோனுக்கும் குளோரோஃபார்முக்கும் நடுவுல ஒரு புதுசான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது, அ ஹைட்ரஜன் பாண்ட்.
இந்த புது ஏபி இன்டராக்ஷன் அவங்கள தனித்தனியா வச்சிருக்கும் போது இருந்த ஏஏ அண்ட் பிபி இன்டராக்ஷன்ஸை விட நிறைய வே மோர் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் அட்ராக்ஷனோட ரிசல்ட்ஸ் என்ன? நம்ம என்ன பார்ப்போம்? நம்பர் 1, ஹீட் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். த கண்டெய்னர் வில் ஃபீல் வார்ம். நம்பர் 2, the total volume actually shrinks a little. And number 3, molecules இப்போ ரொம்ப டைட்டா பிடிச்சிருக்கிறதால அவங்களால ஈஸியா எஸ்கேப் ஆக முடியாது. So the vapor pressure becomes much lower than predicted. இதுதான் ஒரு கிளாசிக் டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள் ஆஃப் நெகட்டிவ் டீவியேஷன். ஓகே இதெல்லாம் டெக்ஸ்ட் புக்ல படிக்கிறதுக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க. இந்த ஐடியல் வர்சஸ் நான் ஐடியல் பிஹேவியரை புரிஞ்சுக்கிறது ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ்ல, எஸ்பெஷலி பிக் இண்டஸ்ட்ரீஸ்ல இட்ஸ் அப்சல்யூட்லி க்ரூஷியல். அதுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன் தான் ஏசியோட்ரோபிக் டிஸ்டிலேஷன். ஓகே, let me tell you a story. எத்தனால் அண்ட் வாட்டர் அது ஒரு நான் ஐடியல் மிக்ஸ்சரா ஃபார்ம் பண்ணும். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேமே இருக்கு, அசியோட்ரோப். The problem is நார்மல் டிஸ்டிலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த மிக்ஸ்சரை 95% பியூரிட்டிக்கு மேல பிரிக்கவே முடியாது, ஸ்டக். ஆனா நம்ம கெமிஸ்ட்ஸ்க்கு நான் ஐடியல் பிஹேவியர் பத்தி தெரியும் இல்லையா? சோ அவங்க கிளவரா மூணாவது ஒரு காம்பனன்ட் ஆட் பண்ணி அந்த அன்பிரேக்கபிள் அசியோட்ரோப்பை பிரேக் பண்றாங்க. தி ரிசல்ட், நம்மளால இப்போ 99% பிளஸ் பியூர் ஃபியூல் கிரேட் எத்தனால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. சோ பாத்தீங்களா, கெமிஸ்ட்ரியில ஒரு ப்ராப்ளம் மாதிரி தெரியிற இந்த நான் ஐடியல் பிஹேவியர் வச்சு எவ்வளவு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷனை கிரியேட் பண்றாங்கன்னு. So, to quickly recap everything we've learned. ஐடியல் சொல்யூஷன் உங்க ஞாபகம் பொடி, நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஒரு தியோராட்டிக்கல் பேஸ்லைன். நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ் தான் ரியல் வேர்ல்ட் அண்ட் அது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் டீவியேஷன்ஸா காட்டும். உங்க மனசுல 2 இமேஜை லாக் பண்ணிக்கோங்க. ஹெக்சேனோட பீஸ்ஃபுல் ரேண்டம் மிக்சிங் வர்சஸ் ஆசிட்டோன் குளோரோஃபார்மோட ஸ்ட்ராங் ஹீட் ரிலீசிங் பாண்டிங். அண்ட் அந்த நாலேஜ் இண்டஸ்ட்ரீஸ்ல ஏசியோட்ரோப்ஸ் மாதிரி ட்ரிக்கி மிக்சர்ஸை செப்பரேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க கிச்சன்ல இருக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க வீட்ல யூஸ் பண்ற காமன் மிக்சர்ஸ்ல ஏதாவது நான் ஐடியல் பிஹேவியரை காட்டுதா? ரிமெம்பர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டாபிக்ல கோர் ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டு ஒரு மென்டல் பிக்சர் அண்ட் ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள், இந்த 3 ஞாபகம் வச்சுக்கிட்டா எக்ஸாம்ஸ்ல இந்த டாபிக்கோட வெயிட் உங்களுக்கு ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகும். ஆல் தி